வணக்கம். இன்னைக்கான மிக முக்கியமான செய்திகளின் விரிவான அலசலுக்கு உங்களை ரொம்பவே உற்சாகமா வரவேற்கிறேன். மே 13, 2026. இன்னைக்கு காலையில நியூஸ் பேப்பர்லயும் டிவிலையும் வந்த பரபரப்பான செய்திகளை எந்த விதமான கன்ஃபியூஷனும் இல்லாம வெறும் ஃபேக்ட்ஸை மட்டும் வச்சு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா நம்ம பார்க்க போறோம். ஒரு தரமான அலசல் எப்படி இருக்கணுமோ அப்படி இதை நம்ம வடிவமைச்சிருக்கோம். வாங்க நேரடியா விஷயத்துக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம அஜெண்டா இதுதான். இதை நாம ஒரு மைய நோக்கு வட்டங்கள், அதாவது கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் மாதிரி பார்க்க போறோம். முதல்ல நம்ம ஊர், அதாவது தமிழக அரசியல் களத்தில் இருக்கிற டென்ஷன்ல ஆரம்பிச்சு அப்புறம் நீட், சிபிஐ மாதிரியான தேசிய பிரச்சனைகள், அதன் பிறகு பொருளாதாரம், அன்றாட குற்றங்கள், கடைசியா சர்வதேச விவகாரங்கள் மற்றும் ஸ்போர்ட்ஸ் அப்டேட்ஸ் கவர் பண்ண போறோம். ஓகே, முதல் விஷயத்துக்குள்ள டைவ் அடிப்போம். தமிழக அரசியல் களம். குறிப்பா இன்னைக்கு காலை 9:30 மணிக்கு நடக்க போற அந்த மாபெரும் டெஸ்ட். முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அரசுக்கு இன்னைக்கு சட்டப்பேரவையில நம்பிக்கை வாக்கெடுப்பு. காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விசிகே அப்புறம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிகளோட ஆதரவோட களமிறங்குறாங்க. இது நிஜமாவே ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தருணம்னு தான் சொல்லணும். இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்ட் இருக்கு. கவனிங்க, எதிர்க்கட்சியான அதிமுகவுக்குள்ள நடக்கிற பனிப்போர் தான் அது. கொறடா உத்தரவை மீறி யாராவது வாக்களிச்சா எம்எல்ஏ பதவியை பறிபோகும்னு எடப்பாடி பழனிசாமி தரப்புல இருந்து ரொம்ப கடுமையான எச்சரிக்கை வந்திருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, சி.வி. சண்முகம் தலைமையிலான எம்எல்ஏக்கள் ஆளுங்கட்சிக்கு ஆதரவா வாக்களிக்க வாய்ப்பு இருக்குன்னு தகவல்கள் பறக்குது. இந்த ரெண்டு முரண்பாடான நிலைப்பாடுகளால சட்டசபையில இன்னைக்கு அனல் பறக்க போகுது. இந்த அரசியல் டென்ஷன் மத்த கட்சிகளிலும் பயங்கரமா எதிரொலிக்குதுங்க. டிடிவி தினகரன் இத சாதாரண அரசியல் மாற்றம்னு சொல்லல, குதிரை பேர அரசியல் துர்நாற்றம்னு ரொம்பவே கடுமையா விமர்சிச்சிருக்காரு. ஆளுங்கட்சிக்கு ஆதரவு கொடுத்ததால எம்எல்ஏ காமராஜ் கட்சியிலிருந்தே நீக்கப்பட்டிருக்காரு. இதனால அதிருப்தி அடைஞ்சு ராமநாதபுரத்துல அமமுக நிர்வாகிகள் பலரும் கூண்டோடு ராஜினாமா செஞ்சிருக்காங்க. இது ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் அரசியல் பிரிவுக்கு சிறப்பு அதிகாரியா ஒரு ஜோதிடரை நியமிச்சத முதலமைச்சர் விஜய் மறுபரிசீலனை செய்யணும்னு இடதுசாரி கட்சிகள் கோரிக்கை வச்சிருக்காங்க. சரி, இப்போ மாநில அரசியல்ல இருந்து கொஞ்சம் வெளியே வந்து நம்மளோட அடுத்த வட்டத்துக்குள்ள நுழைவோம். நீட் விவகாரம் மற்றும் சிபிஐ தொடர்பான அடுத்தடுத்த 2 முக்கியமான தேசிய அளவிலான நெருக்கடிகளை இப்போ அலசலாம். இந்த நம்பரை கொஞ்சம் கவனிங்க. 10 லட்சம் ரூபாய் நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்துல டெலிகிராம் ஆப் மூலமா கொஸ்டின் பேப்பரை வாங்குறதுக்கு கொடுக்கப்பட்ட லஞ்ச தொகை இதுதான் அப்படின்னு சொல்லப்படுது. சிபிஐ அதிகாரிகள் இப்போ முக்கிய குற்றவாளிய காவல் எடுத்து துருவி துருவி விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. எத்தனையோ மாணவர்களோட எதிர்கால மருத்துவ கனவோட சம்பந்தப்பட்ட ரொம்பவே சீரியஸான விவகாரம் இது. இந்த நீட் குளறுபடி ஏதோ ஒரு குறிப்பிட்ட மாநிலத்துல மட்டும் நடக்கல அப்படிங்கறத இந்த ஸ்லைடு நமக்கு தெளிவா காட்டுது பாருங்க. பீகார், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், குஜராத் அப்புறம் உத்தரகாண்ட்னு இந்தியாவோட பல மாநிலங்கள்ல இந்த பேப்பர் லீக் பரவி இருக்கு. இவ்ளோ பெரிய சர்ச்சைகளுக்கு மத்தியில தேசிய தேர்வு முகமையோட தலைமை இயக்குனர் அபிஷேக் சிங் ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்காரு. அடுத்த 10 நாட்களுக்குள்ள நீட் மறு தேர்வுக்கான அறிவிப்பு வெளியாகும்னு சொல்லியிருக்காரு. இந்த விவகாரம் இப்போ எப்படிப்பட்ட அரசியல் புயலா மாறியிருக்குன்னு இந்த மேற்கோள் உங்களுக்கு புரிய வைக்கும். பாஜக ஆளும் மாநிலங்கள்ல மட்டும் வினாத்தாள் கசிவு சம்பவங்கள் தொடர்வது ஏன் அப்படின்னு மூத்த தலைவர் கபில் சிபல் ரொம்ப நேரடியான ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. இதுவரைக்கும் 5 முறை நீட் பேப்பர் லீக் ஆகியிருக்குன்னு எதிர்க்கட்சிகள் தரப்புல சொல்றாங்க. இதே நேரத்துல நீட் தேர்வுக்கு எதிரா எல்லா எதிர்க்கட்சிகளும் ஒன்னு சேர்ந்து குரல் கொடுக்கணும்னு தமிழக எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அழைப்பு விடுத்திருக்காரு. தேசிய அரசியல்ல அடுத்த பூகம்பம் சிபிஐ இயக்குனர் நியமனம் பத்தினது. எதிர்க்கட்சி தலைவர் அப்படிங்கிறவர் வெறும் ரப்பர் ஸ்டாம்ப் கிடையாதுன்னு ராகுல் காந்தி ஓப்பனாவே சொல்லிட்டாரு. பிரதமர் மோடிக்கு அவர் எழுதியிருக்கிற கடிதத்துல சிபிஐ இயக்குனரை தேர்ந்தெடுக்கிறப்போ தகுதியான நபர்களோட விவரங்களை முன்னாடியே தனக்கு கொடுக்கலனோ, சிபிஐ அமைப்ப மத்திய அரசு தங்களோட அரசியல் எதிரிகளை டார்கெட் பண்ண பயன்படுத்துதுன்னு ரொம்ப காட்டமா குற்றம் சாட்டியிருக்காரு. ரைட், அடுத்ததா நாம 3வது வட்டத்துக்குள்ள வரோம். பொருளாதாரம் மற்றும் மாநில நிர்வாகம். இது நம்ம அன்றாட வாழ்க்கையில நேரடியாக தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள். 1000 கோடி ரூபாய். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. கச்சா எண்ணெய் விலை உயர்வால் இந்திய எண்ணெய் நிறுவனங்களுக்கு ஏற்படுற தினசரி இழப்புது. ஆமாங்க, ஒரு நாளைக்கு 1000 கோடி. அப்படின்னா ஒரே காலாண்டுல 1 லட்சம் கோடி ரூபாய் நஷ்டமாகிருக்கு. நினைச்சாலே தலை சுத்துதில்ல? இந்த பெரிய பொருளாதார ஆடி சாதாரண மக்களாகிய நம்மள எப்படி பாதிக்கப் போகுதுங்கிறது தான் இப்போதைக்கு மிகப்பெரிய கேள்வி. இந்த பொருளாதார செய்திகளை தொடர்ந்து தமிழக அரசோட நிர்வாக கட்டமைப்புல ஒரு பெரிய லெவல் சேஞ்ச் நடந்திருக்கு. எம்.ஏ. சித்திக் அவர்கள் புது நிதித்துறை செயலாளராகவும் நந்தகுமார் டாஸ்மாக் எம்டியாகவும் வந்திருக்காங்க. அதேபோல தலைமைச் செயலாளராக இருந்த முருகானந்தம் இப்போ வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை செயலாளராக மாற்றப்பட்டிருக்காரு. நிதித்துறை செயலாளராக இருந்த உதயசந்திரன் காத்திருப்போர் பட்டியலுக்கு போயிருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்க, பக்கத்து மாநிலமான புதுச்சேரியில ஒரு வரலாறு. என் ரங்கசாமி அவர்கள் 5வது முறையா முதலமைச்சரா பதவியேற்கிறாரு. துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் அவருக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறாரு.
அப்படியே நம்ம அண்டை மாநிலமான கேரளா பக்கம் போனோம்னா அங்க ஒரு சுவாரஸ்யமான சஸ்பென்ஸ் படம் ஓடிட்டு இருக்கு. கேரளாவோட அடுத்த முதலமைச்சர் யாருன்னு கண்டுபிடிக்க கடந்த 10 நாட்களா பயங்கரமான ஆலோசனைகள், விவாதங்கள் நடந்துட்டு இருக்கு. இந்த 10 நாள் மர்மத்துக்கு இன்னைக்கு ஒரு எண்காடு விழப்போகுது. ஆமா, இன்னைக்கு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும்னு எல்லாரும் ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. சரி, அடுத்த செக்மெண்ட்டுக்கு போலாம். குற்றங்கள், பாதுகாப்பு மற்றும் முக்கியமா எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய வானிலை அப்டேட்ஸ். இது ஏதோ சினிமா சீன் மாதிரி தோணும், ஆனா நிஜம். 92 லட்சம் ரூபாய். திருச்சி ஏர்போர்ட்டுக்கு வந்த ஒரு ஃப்ளைட்டோட டாய்லெட்டுக்குள்ள இவ்வளவு மதிப்புள்ள தங்கக்கட்டிகளை ஒளிச்சு வச்சிருந்திருக்காங்க. சுங்கப்புறை அதிகாரிகள் இது ரொம்ப சாமர்த்தியமா கண்டுபிடிச்சு பறிமுதல் செஞ்சிருக்காங்க. எந்த அளவுக்கு நுட்பமா தங்கம் கடத்துறாங்கன்னு பாருங்க. இது நாடெங்கும் நடந்த சில முக்கியமான சம்பவங்களோட குயிக் அப்டேட். திருப்பூர்ல தமிழர்கள் மீது வடமாநில தொழிலாளர்கள் தாக்குதல் நடத்தினதா சொல்லி பொதுமக்கள் பெரிய லெவல்ல போராட்டம் பண்ணிருக்காங்க. மகாராஷ்டிராவில் பெய்த கனமழையால சுவர் இடிஞ்சு விழுந்து குழந்தைகள் உட்பட 6 பேர் பரிதாபமா உயிரிழந்திருக்காங்க. ஜம்மு காஷ்மீர் எல்லையில ஊடுருவ முயன்ற ஒரு பயங்கரவாதியை ராணுவம் சுட்டு வீழ்த்தியிருக்காங்க. காரைக்குடியில நாம் தமிழர் கட்சி நிர்வாகி பிரபாகரன் தற்கொலை செஞ்சுக்கிட்டது பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. மத்திய பிரதேசத்துல ஒரு பக்கம் எரிபொருளை சேமிக்க சொல்லி அரசு வலியுறுத்துறப்போ பாஜக தலைவர் ஒருத்தர் நூற்றுக்கணக்கான கார்கள்ல பிரம்மாண்ட பேரணி நடத்தினது சர்ச்சையாகியிருக்கு. வானிலையை பொறுத்தவரை அந்தமான்ல தென்மேற்கு பருவமழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வங்கக்கடல்ல அடுத்த 2 நாட்களுக்குள்ள ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பிருக்கு. இப்போ நாம நம்மளோட கடைசி வட்டத்துக்கு வரோம். சர்வதேச விவகாரங்கள் மற்றும் ராஜதந்திர நகர்வுகள். உலக அளவுல என்ன நடக்குதுன்னு பாப்போம். உலக அரசியல்ல இப்போ 2 முக்கியமான முரண்பாடுகள் போயிட்டு இருக்கு. பிரிட்டன்ல நடந்த உள்ளாட்சி தேர்தல்ல ஆளுங்கட்சிக்கு பெரிய சறுக்கல். அதனால பிரதமர் கேர் ஸ்டார்மர் உடனே பதவியை விலகணும்னு பயங்கர பிரஷர். ஆனா அவரு நான்லாம் விளர மாட்டேன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாரு. இன்னொரு பக்கம் இந்தியா வங்கதேச எல்லையில நாம வேலி அமைக்கும் திட்டத்துக்கு வங்கதேச அரசு கடும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. நாட்டு நலன் பாதிக்கப்படும் போது அமைதியா இருக்க மாட்டோம்னு அவங்க தரப்புல சொல்லப்பட்டிருக்கு. சர்வதேச அரங்கில் இன்னும் சில முக்கியமான டெவலப்மெண்ட்ஸ் இருக்கு. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் 3 நாள் அரசு பயணமா சீனாவுக்கு கிளம்பியிருக்காரு. இந்த விசிட்ல உலக பொருளாதாரத்தையே மாத்தக்கூடிய பல முடிவுகள் எடுக்கப்படலாம். இதே நேரத்துல சர்வதேச எல்லையில நடக்கிற ஒரு பிரச்சனைக்காக நம்ம ஊர்ல ஒரு முக்கியமான ராஜதந்திர நகர்வு நடந்திருக்கு. இலங்கை கடற்படையால சிறைப்பிடிக்கப்பட்ட தமிழக மீனவர்களை உடனே விடுவிக்க நடவடிக்கை எடுக்க சொல்லி முதலமைச்சர் விஜய் நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு கடிதம் எழுதியிருக்காரு. இந்த ஸ்லைட்ல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இவ்ளோ நேரம் அரசியல், பொருளாதாரம்னு சீரியஸா பேசிட்டு இப்போ நாம கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி ஸ்போர்ட்ஸ் அப்டேட்ஸா பார்க்க போறோம். ஸ்போர்ட்ஸ்ல இன்னைக்கு ஹைலைட்டே நம்ம ஐபிஎல் தான். ஹைதராபாத் அணிய 82 ரன்கள் வித்தியாசத்துல ரொம்ப ஈஸியா வீழ்த்தி குஜராத் டைட்டன்ஸ் மாஸ் காட்டியிருக்காங்க. தொடர்ந்து 5 வெற்றிகளோட புள்ளிப்பட்டியல்ல கெத்தா முதல் இடத்துல இருக்காங்க. இன்னைக்கு நடக்க போற ஆர்சிபி vs கேகேஆர் மேட்சுக்காக பலரும் ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்காங்க. பேட்மிண்டன் பக்கம் பார்த்தோம்னா தாய்லாந்து ஓபன்ல நம்ம இந்திய ஜோடி சாத்விக் சிராக் 2வது சுற்றுக்கு முன்னேறி அசத்தியிருக்காங்க. ஆனா மத்த இந்திய ஜோடிகள் தோத்து வெளியானது கொஞ்சம் வருத்தமான விஷயம்தான். ஓகே, இப்போ நாம இந்த விரிவான அலசலோட முடிவுக்கு வந்துட்டோம். உலக அளவுல பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருந்தாலும் நாம திரும்பவும் நம்மளோட முதல் பாயிண்ட்டுக்கே போவோம். இன்னைக்கு காலை 9:30 மணிக்கு நடக்க போற அந்த மாபெரும் நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு பிறகு தமிழ்நாட்டோட அரசியல் வரைபடம் எப்படி நிரந்தரமா மாறப்போகுது? இதுதான் இப்போதைக்கு இருக்கிற $1 மில்லியன் கேள்வி. இதுக்கான விடையோட உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். அதுவரைக்கும் தொடர்ந்து இணைந்திருங்கள்.